இனிமேலும் கூட இருக்க நடத்துங்கப்பா. ஆவியானவரே, அப்பா எங்க ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க பேசுங்க. நான் கேட்கிறோம் ஐயா. வார்த்தைக்கு விரோதமாக கிரிக்கை செய்கிற போராடுகிறார் எல்லா வித வான மன்னனுள்ள அந்த ஆவிகளை இயேசு நாமத்தினால் கட்டித்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்துருவான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக சர்ப்ப பலனுடைய தேவ தூதர்கள் ஆளை உறங்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது. நல்ல வழி இயேசு கிறிஸ்து இன்பன் என்ற நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள தம்முடைய கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. கதை நிலவராமே அடிக்கடியாக நாங்கள் தியானிக்கிற தியானம் இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த சபை கூடுதல் அல்லேலூயா அல்லது ஓய்வு நாள் என்ற தலையங்கத்திற்காக ஆண்டுடைய வார்த்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஓய்வு நாள் மிக மிக முக்கியமான நாள். அல்லேலூயா. இந்த உலகத்துல அதாவது சொல்லுவாங்க, நேரம் பொன்னானது. அல்லேலூயா, சொல்லுவாங்களா இல்லையா? நேரம் மிக மிக முக்கியம். நேரத்தை மதிக்காதவர்களுக்கு தெரியாது. நேரம் காலம் எல்லாம் மிக முக்கியம். சொல்லுவாங்க, போனது திரும்ப வராதுன்னு சொல்லி. இளமை திரும்ப வராது, போன நேரம் வராது, போன நாள் வராது, போன வருஷம் வரவே வராது. அத மாதிரி கர்த்தருடைய ஓய்வு நாள் மிக மிக முக்கியம். ஆண்டவர் 7 நாள் எல்லா அலுவலையும் முடித்துக் கொண்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த நாள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார் பரிசுத்த நாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாள்ல தேவனை தன்னை தேடும்படியாக, தன்னை தொழுது கொள்ளும்படியாக தேவனை ஏற்படுத்துகிறது நல்ல நாள். யாத்ராம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11 வரை வாசிங்க. யாத்ராம் 20 பக்கத்தை சொல்லி போட்டு 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன்னுடைய வேலை காரியங்களை எல்லாம் நீ செய்து கொள். ஆனாலும் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை பூமியையும் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார் சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அல்லேலூயா. பாருங்க, தேவன் 7ஆம் நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதை பார்த்தோம்னு சொன்னா யாத்ராம் 20வது அதிகாரம் ஓகே, அப்ப 20வது அதிகாரம் 6வது வசனது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் என்னவாம் இறங்கு செய்கிறவர்களாக இருப்பேன். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்களுக்கு. அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அப்ப 7ஆம் நாள் அல்லேலூயா அவருடைய கற்பனை கட்டளைகள் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அப்ப தேவ வசனம் இருக்குது, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர் இவைகளை கைக்கொள்ளுவார். அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை உண்மையா நேசிக்கிறவர் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பார், அவன்படி நடப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு கர்த்தருடைய அடிச்சுவடுகளே நடந்து வருவார். ஒரு வயது மூத்த ஊழியக்காரனா வேதத்திற்கு எதோ தேடி 20 ரூபா தேடி கொண்டிருந்தாராம். இப்போ யாரும் கேட்டாருங்களா, ஏதாவது வசனம் தேடுறீங்களா சொல்லுங்க ஆடிதான் சொன்னா. இல்லை, என்னுடைய வாழ்நாளில் எங்கேயோ ஏதாவது இடத்துல நான் புள்ள விட்டு இருக்கிறேனோ, வசனத்தை மீறி நடந்து இருக்கிறேன்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த வேதத்தில் இவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது. எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளாமல் விட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம், பயப்படுகிறோம், ஓகே. ஆனாலும் நாங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் என்றாலும் நாங்கள் இருந்து எங்களை நாங்களே நிதானிக்க கடவோம். நிதானித்து ஆண்டவரே, இந்த இடத்துல நான் மீறி இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை இப்படி ஆண்டவரை யாரை நோக்கடிச்சிருக்கிறேன், உங்களுடைய வார்த்தை முறை என்ன செய்திருக்கிறேன், நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
தேவன் அவ்வளவுக்கு ஓய்வினால முக்கியப்படுத்துகிறார். ஓய்வினால பழைய ஏற்பாடுல பார்த்தா உறவு இருக்கிறவங்க கூட என்னவா கொண்டு என்ன கொள்றாங்க. அவ்வளவு பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வாசிங்க யாத்ராம் 20வது அதிகாரம், உபாகம் 5வது அதிகாரம், உபாகம் 5வது அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. உபாகம் 5வது அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கருத்தினாலும் நோக்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லையா? அப்ப என்னவா கட்டளையிட்டார். பிரியமான தேவ ஜனமே, எவ்வளவு யுத்தங்கள் சுனாமிகள் அழிவுகளுக்கு விலகி தேவன் என்னை உங்களை மீட்டெடுத்து இந்த தேசத்திலே தேவன் வைத்திருக்கிறார், இந்த சபையிலே வைத்திருக்கிறார். அல்லையா? உனக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த என் தேவனுக்கு இந்த ஓய்வு நாள் 7ஆம் நாளை நாங்கள் கொடுக்க ஏன் கஷ்டப்படுகிறோம்? ஏன் அங்க நாங்கள் அதுக்கு உணர்ந்த முடியாமல் இருக்கிறோம்? ஏன் அந்த ஒரு நாள்ல நாங்கள் தேவனை தேட எங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறோம்? பிரியமான தேவ ஜனமே, யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எத்தனை பேர் இல்லை தெரியுமா? முறைக்கு கூட ஓய்வு நாள் சில சமயங்களை பார்த்தால் மாதத்துல 1வது கிழமை வருவாங்க திருவிருந்து எடுக்க. அவங்க பார்த்து மாதத்துல 1வது கிழமை திருவிருந்து எடுத்தா தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி சும்மா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில எத்தனையோ வார்த்தைகள்ல அதுல ஒரு வார்த்தை நான் விட்டா கூட அது 50. ஒரு சவரனை மன்னிக்காம விட்டால் நீ நினைக்கிறியா பரலோகத்துக்கு போகலாம்? போகவே மாட்டேன் தெரியுமா? சௌரிய சௌரிய மூடனே முட்டாளேன்னு சொன்னாலும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். நான் நினைக்கிறேன் ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தா சரி போதும்னு சொல்லி, அல்லது தசமா காணிக்க கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்தா போதும் நினைக்கிறேன். இல்ல, அவருடைய கற்பனை கட்டுகளை நான் நீங்கள் கை கொள்ள அங்க அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்த்தோம்னா மிக மிக பயங்கரமாக இருக்கிற முக்கியமான தேவ ஜனமே, அவனுடைய கிருபை நாளே தேவன் என்னை உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சங்கீதம் 22 வாசிங்க. சங்கீதம் 22 சங்கீதம் 22 சங்கீதம் 122 சொல்லு 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். யார் சொல்றார் இதை? தாவீது ராஜா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா, ஒரு நாளிலே தேவனை 7 தரம் தொழுது கொள்கிற ராஜா, எவ்வளவு யுத்தங்களை சந்திக்கிற ராஜா, எவ்வளவோ அங்க நீதி நியாயங்கள் வழங்க வேண்டிய ராஜா, எத்தனையோ படை தலைவர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ராஜா, எத்தனையோ வழக்குகளை தீர்க்க வேண்டிய ராஜா சொல்லுகிற வார்த்தை தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா சொல்றார், அவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றார். சரியான பிஸியான மனுஷன். யோசிச்சு பாருங்க, சரியான பிஸியான மனுஷன் ராஜா. நாங்கள் என்ன பிஸி சொல்லுங்க? என்ன பிஸி? மிஞ்சினா 6 நாள் வேலை, 7 நாள் வேலை, அதுவும் பார்த்து நேர வேலை, 24 மணி நேரம் வேலை இல்லையா? யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜாக்கு இவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கு புள்ளிகள் கொஞ்சாதிகள் அதுல இந்த பிரச்சனை வர பாருங்க. இவ்வளவு காரியங்களை சமாளிக்க வேண்டிய ராஜா ஓய்வு நாள்ல மிக ஜாக்கிரதை இருந்தான். ஆனா அந்த இடத்துக்கு தேவனை நேசித்தபடினால்தான் அதிகமாக சங்கீதங்களை எழுதி கொண்டே இருந்தான். உண்மையா தேவனை நேசிக்கிற மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். எந்த நேரம் தேவனை பாடிக்கொண்டே இருப்பான், ஆராதிச்சு கொண்டே இருப்பான், தொழுது கொண்டே இருப்பான். அல்லா ஜெபங்கள், உபவாசம் கூட்டம், விழிப்புற கூட்டம், ஓய்வு நாள் ஆராதனை விழுந்தடிச்சு வந்து கொண்டே இருப்பான் சொன்னா அந்த இடத்துக்கு வேறு சொல்றது, மானானது நீரோடியை பார்த்து வாஞ்சித்து கதறது போல் தேவனே என் ஆத்மா உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிறது. அல்லா அப்படி இருக்கணும்.
மாட்டதுக்கு ஜனமே அப்படி இருக்கணும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப சனிக்கிழமை உபவாச கூட்டம் வரும், எப்ப மாதத்துல முதலாவது மாதத்துல அதை விழிப்புணர்வு கூட்டம் வரும், தாகமா இருக்கணும். அந்த ஆத்மா நிரப்பப்படும், அந்த ஆத்மா செழிக்கும். ஆண்டு சொன்னால் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொல்லி ஓய்வு நாள் மிக மிக பிரியமானது ஜனமே. யாரும் நானும் நீங்களும் அற்பம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இன்றைக்கும் சொல்லுவார், தைரியமாக சொல்வார், சேலஞ்ச் பண்ணி சொல்லுவார். ரசிக்கப்பட்டு நான் 34 வருஷம் ஆச்சு, 34 வருஷம் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரியான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட கிருபால ஒரு நாள் வருத்தம் பண்ணது நான் படுத்தது இருந்தது இல்லை. யோசிப்பாரு, எல்லாருக்கும் வருத்தம் வருதுதான், பிரச்சனை வருது. அடிக்கடி பாஸ்டர் முன்னாடி உடம்பு இல்லாத அதே இல்லாத இதை இல்லாண்டு ஞாயிற்றுக்கிழமை அகலை சந்திக்கலாம் கிடக்கு. ஆண்டோட கிருபியால நானும் இந்த பூமியில தான் வாழ்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கை வச்சதே இல்லை. இப்போ இங்கே வெளிநாடு போனாலே ஒளிய வெற்றுமடிக்கு ஞாயிற்றுக்கிழமை ரமேஷ் அப்சர் அண்டி இல்லை உள்ளே ஐயா அல்லையா அல்லையா யோசிப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ணோட மற்றவர்களுக்கு அங்க சொல்லணும். நான் அப்படி நடந்தா தான் சொல்ல முடியும். நடக்காம இந்த பிரசங்கத்தை வந்து செய்யணுமா? செய்ய முடியாது. கவர்மெண்ட் அப்ப ஓய்வு நாள் மிக மிக முக்கியம் அல்லையா. ஜோபு 42:10 வாசிங்க. ஜோபு 42:10. ஜோபு 42:10. ஓகே, பார்த்தோம்னா ஜோபு தன் சிதைவுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாட்டினார் அல்லையா. அப்ப ஜோபு பாருங்க, எவ்வளவு பாடுகள் உத்திரங்கள் மத்தியிலும் தேவனை அந்தரத்துக்கு தேடினார், தேவனை நேசித்தார். தன்னுடைய சத்துருக்களாயிருந்த தன் நண்பர்களுக்காக ஜோபு அங்க விண்ணப்பம் பண்ணினாராம். வேதம் சொல்லுது, தேவன் ஜோபின் சிறையிருப்பை நீக்கி போட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லையா. அப்ப நாங்கள் என்னுடைய சத்துருக்களுக்காக என்ன ஜெபிக்கிறோமா சபிக்கிறோமா சொல்லுங்க. ஒருத்தன் எங்களை வேதனைப்படுத்தினா, ஒருத்தர் எங்களை வேதனைப்படுத்தினா நாங்க என்ன செய்யறோம்? ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீர் என்றதை உனக்கு காட்டு, உனக்கு காட்டு. கால் முடியணும், கை முடியணும், கேசி விசா ரிஜெக்ட் பண்ணணும், ஏதாவது அவங்க சிக்கி போடணும். அப்படிதான் நாங்கள் இருக்கிறேன். அது உண்மையான கிறிஸ்தவள் அப்படி இருக்க மாட்டாங்க அல்லையா. ஆனா உண்மையா தேவன் நேசிக்கிறவங்க தெரியும். ஆண்டவரே வேறு சொல்லி யுத்தம் கர்த்தருடையது. உண்மை சொல்ல என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உண்மை சொன்ன சந்திச்சுதான் மாதிரி இல்லைன்னு இல்லை. ஆனா உடனே 2 நிமிஷமா 5 நிமிஷம் போல் முழங்கால இருந்துருவார். ஆண்டவரே இந்த பிரச்சனை நீர் பார்க்கப்படும். உண்மையை நம்ப மாட்டேங்க. அதுக்கு சமாதானத்தோட ஜெயத்தோட எதிர்வார். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ போன வாரம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்னோட பழகிற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். வேலைத்தத்தில் செப்போட ஒரு பிரச்சனை நான் கொஞ்சம் போய் பேசி போட்டேன். வேற ஒரு காரணத்தை பேசி போட்டேன். அப்புறம் எனக்கு அந்த அதான் கொல்லிப்பட சொன்ன பார்த்தது உங்களுக்கு அடிக்க முடியாமல் தான் நான் இந்த மேசில இப்படி குத்தி தட்டி நான் சலாருக்கு மேசில அடித்தான். இன்னும் கூட பயங்கர ஓம் வந்துட்டு, பயங்கர ஓம் வந்துட்டு. அப்போ அப்புறம் பாதம் சொல்லி கொண்டு விட்டுட்டான். அப்புறம் வந்துட்டான். அவன் அந்த மேசில குத்து இது எனக்கு சரியான வேதனையாக இருந்துச்சு. என்னடா அப்போ நான் சொல்லி விட மாட்டேன், எனக்கு அதிர்ச்சியே ஆகணும்னு சொல்லி நம்ப மாட்டேங்க. ஆனால் நான் அதை உடுத்தி கொண்டு இருந்தாலும் நான் போய் முழங்கால இருந்து ஜெபிச்சு போட்டு, ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைனா நீர் பார்த்துக்கணும். நம்ப மாட்டேங்க. பிறகு லேட்டாக வந்து என் முதுகில் தட்டி ரமேஷ் அதா வந்து அப்படித்தான் சொல்லி சொல்லிடுறேன். அடுத்த நாள் போகிறேன். எந்த வேலையை வந்து சேப்பது செய்து கொண்டு இருக்கிறேன். நேற்று போகிறேன், நேற்று முந்திரான் போகிறேன். நான் தூரத்தில் வெட்டுவார் வெளியில் வாசலுக்கு நின்று என்ன கண்டுட்டு ஓடி போய் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். எனக்கு சிரிப்பு வந்துட்டு வெட்டாக்கிட்ட சொன்ன பார்த்தியா கட்டு போட்டு சொல்லி போட்டு சரி நான் வந்துட்டு பரவாயில்ல நீ விட்டுட்டு போன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உன்னோட இருந்தா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. இயேசு நாமத்தில் அலைய சொல்லுங்க. அது எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் எதுக்காக சொல்ல மாட்டேன். நான் வேலை திறமா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் சிங்கமாக தான் இருப்பேன். நானுடைய பிள்ளை, நானுடைய ஊழியக்காரன் அவன் சொல்லுங்க. ஏன் சொன்னா ஒரு ஜெபிக்கிற மனுஷன் பேர் சொல்றது பதற மாட்டான். என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அல்லையா, என்னதான் நெருக்கம் வந்தாலும் என்னதான் வியாதி வேதனை வந்தாலும் பதற மாட்டான். அவன் வைசாக்கியமா இருக்கிறது தேவன் பாப்பார். ஐயா மனுஷன் பார்க்கறானே இல்லையோ, நம்ம பக்கத்துல படுத்துற மனைவி கணவன் பார்க்கறானே இல்லையோ, என் தேவன் அறிவார். அதனாலதான் நான் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர், எனக்கு பிரியமானது எல்லாத்தையும்
அவன் செய்வான் சொல்லி தேவன் அந்த இடத்துக்கு தாவீதை கொடுத்து தானியேலை கொடுத்து அதை சாற்றுகிறேன்னு சொன்ன அந்த இடத்துக்கு அவங்க தாவீது தேவனை ஒரு நாளையில 7 தரம் தொழுது கொண்ட மனுஷன் தாவீது ஒரு நாளையில 3 தரம் தானே சரி தோமா சரிதான் தானியேல் 7 தரம் தாவீது 7 தரம் தொழுது கொண்ட மனுஷன் தானியேல் 3 தரம் ஒரு நாளையில 3 தரம் 3 வேளை அதான் 3 தரம் நான் சொல்லிட்டு நம்மளே டவுட்ல என்ன பண்ணிதான் கேட்கணும் அப்ப சரி அப்ப அந்த இடத்துக்கு அவங்க தேவனோட உறவுல இருக்கிறாங்க பிரியமான தேவஜனமே அப்ப இடைவெளி இல்லாதால் தேவனுக்கு மக்களுக்கு ஒரு இணைப்பாக இருக்கிறது நாங்க என்ன செய்யறது ஞாயிற்றுக்கிழமையில வாரது மிச்சம் பார்க்கு குளம் பீச்சு அது சமரண்டா சரி வீட்டிலையும் ஜெபம் இருக்காது வெளியிலையும் ஜெபம் இருக்காது சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் மறந்துருக்கு தெரியுமா நான் இப்ப 3000 சில முடியாது நான் 4 மணிக்கு கூப்பிடுவேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொன்னம்மா ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டேன் அவங்க இப்ப 3000 இருக்கிறாங்க சபையில் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு சகோதரன் நான் என் ஒய்ஃபுக்கு தெரியும் அவன் பயன்படுக்கைகள் இப்படி சமயத்தில் விருட்சத்தில் வந்து பியரை குடிச்சு தான் வைப்பான் பியரை குடிச்சு தான் என்ன அந்த இடத்துல வெயில் இன்னொரு சகோதரன் எங்களை செய்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த ஐயா வயசு போய் வேலை அவர் வந்து கட்டிட வேலை செய்கிறார் வேலை முடிச்சு வருவார் அதை அடிக்கடி சொல்லுவாங்க பியரை போட்டுட்டு அடிக்கிறாரு அப்போ விசாரிச்சா தான் செய்கிற வேலை அப்படி அதனால பத்திக்கை உடம்பு அதனால பியர் அடிச்சா தான் மேலே மணிக்க வசதியா இருக்கு இல்லையா எத்தனை பேரை நாமளும் பார்த்து கொண்டு தான் வந்திருக்கோம் சினிமா பார்த்து கொண்டு வந்து ட்ரம் அடிக்கிறாங்களே தெரியும் மியூசிக் அடிக்கிறாங்களே தெரியும் யோசி பண்றாங்களே தெரியும் ஓமா இல்லையா 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 புரியுமானதுக்கு தேவன் பரிசுத்தரால் இல்லையா ஏன் சொன்னா தேவன் நடாத நாட்டெல்லாம் பிடுங்கப்படும் பிரியமானதுக்கு ஜனமே நீ கத்தரோடு இருந்தா கத்தரோட இருப்பா நீ அவரை விட்டு விட்டா உங்களை விட்டு விடுவார் அவ்வளவுதான் தேவன் பேசுறது அவன் பரிசுத்தர் சொல்லி 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் இருக்கிற தேவனை கேராட்டுகள் சேராட்டுகள் மத்தியில் வாசம் பண்ணுற தேவனை அங்கே தொழுது கொள்கிறார்கள் தேவதூத சேனைகள் அந்த இடத்துக்கு பயங்கரமான தேவன் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பிரியமான தேவ பிள்ளைகளை அல்லது அந்த தாவீது நான் சொல்றார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பாருங்கள் சொன்ன வழியில நான் மகிழ்ச்சியா இருந்தேன் ஜோபு தன் சிறையிருக்காக ஓட்டு செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை நீக்கி போட்டார் அல்லையா அங்க பார்த்தோம்னு சொன்னா அண்ணனுடைய காரியத்தை பார்த்தோம்னா அது இடையே மறுக்கால் வாசிங்க சாமுவேல் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க 339வது பக்கம் பழைய ஏற்பாடு 339வது பக்கம் அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுற போது பாருங்க அப்ப அண்ணாளுக்கு அந்த பிள்ளை இல்ல அவளுடைய சக்கரத்தையும் அவளை மனமாடி வாழ்ந்தாள் வேதனைப்படுத்தினாள் துக்கப்படுத்தினாள் அவளுக்கு பிள்ளை இல்லாத நிமித்தம் அவள் என்ன செய்கிறாள் அங்க தேவனுடைய ஆலயத்திலே அவள் பார்த்தோம்னு சொன்னா 9வது வசனம் சீலோவிலே அவங்க புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையாண்டிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தாள் அவள் போய் மனம் கசந்து எங்க அழுதாள் தேவனுடைய ஆலயத்தில் அழுதாள் பிரியமானது ஜனமே அல்லையா இன்னைக்கு சில பேர் தெரியுமா எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இலக்கிய இந்தியாவில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா ஊழியம் செய்த பிள்ளைகள் பைபிள் காலேஜ் படிச்ச பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா புருஷமா கேட்கிறாங்க ஏன் சேர்ச்சுக்கு போவான் வீட்டுக்கு சொல்லு இன்னொருத்தர் கேட்கிறா ஏன் நாங்க இதுக்கும் மடிவ சொல்ல தெரியல இல்ல அங்க போய் அந்த அப்பம் எடுக்கிறது திராட்சரசம் எடுக்கிறத பற்றி சரியான விளக்கம் கொடுக்கல அவன் சொல்ற பிரச்சனை இல்லை வீட்டையே நீ அப்பம் எடுத்து வீட்டையே சாப்பிடு அப்பதை சொல்லி வீட்டையே சாப்பிடு யோசிச்சு பாருங்க விசுவாசியோட அவிசுவாசிக்கு சம்பந்தம் இது விசுவாசியை கட்டி போட்டே பிரச்சனை இப்ப அவிசுவாசியை கட்டி போட்டா ஒரு பிரச்சனையா இருக்கு சொல்ல அல்லையா யோசிச்சு பாருங்க இந்த ஊழியம் செய்த பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிறாங்க தெரியுமா நம்ம சபை பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த இடத்துல இல்லை தெரியுமா யோசிச்சு பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவை மறுதளித்து இருக்கிறார்கள் பின் மாற்றமாக இருக்கிறார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே யோசிச்சு இந்த அண்ணாள் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கர்த்தரை தொழுது கொண்டாள் தன்னுடைய பிரச்சனையை அங்கு இறங்கி வைத்தாள் கர்த்தர் அங்கு ஆகார் சொல்றார் நீர் என்னை காண்கின்ற தேவன்
கர்த்தர் பார்த்தார், கடாட்சித்தார், அன்னாளை ஆசீர்வதித்தார். உண்மையிலே அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம இத்தனை ஆயிரம் வாடகை கொடுத்து சர்ச் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வீட்டில் அவரோட நம்ம சொல்லலாம், வீட்டில் இருந்து தேவையான அந்த சூழ்நிலை கொரோனா பிரச்சனை கொண்டு நடந்த மாதிரி திருவிழத்தை கொடுத்து தசமா காணிக்க கொடுத்து நமக்கு ஒரு சில பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து விளையாடி தசமா தந்தாங்க. இல்லை இல்லை, யோசிச்சு பாருங்க, சமயத்தை அப்படின்னாங்க அப்படி செய்யலாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல தோமாப்படுத்துறாங்க, எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துக்கிறாங்க. இந்த பிள்ளை எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறாங்க. சனாக்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து வர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. சந்திர சிஸ்டர் எல்லாம் எத்தனை மணித்தாலும் செல்லு சபைக்கு வந்து போக. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? ஆனா உண்மையா சொல்றாங்க, நான் மறந்தாலும் சபையை மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். தாவீது ராஜா சொல்றார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை என் இயேசப்பா பார்த்தார். பிரியமான தெரிஞ்சே, இன்றைக்கு வேதாகத்துல அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனங்களை அற்பமாக எண்ணலாம், ஆனா தேவனுடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நாங்கள் நடப்போம்னு சொன்னா நான் உண்மையில ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள். குடும்பத்துல பிரச்சனை தான், போராட்டம் தான். அதெல்லாம் நான் சொல்றேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தினால் ஜெயித்தே. யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. அங்கே விசாரில்லாத சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, விசாரித்து நாங்கள் விசா இல்லாத தான் ரிகுச்சி வச்சிருக்கோம் சொல்லுவாங்க. நெசண்டியை காரணம் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க நெசண்டியோட இருக்கிறீங்க, நான் ரிகுச்சி காட்ட போகவே இல்லையா? சைக்கிளில் போகிறவங்க மோட்டர் சைக்கிளை பார்த்து காரணம் பார்த்து ஆசைப்படுவாங்க, மோட்டர் சைக்கிளில் போகிறவங்க காரில் போகிறவனை பார்த்து ஆசைப்படுவாங்க, காரில் போகிறவங்க பிள்ளைகளில் போகிறவனை பார்த்து. ஐயா ராசா, திருப்தியே இல்லை. ஒரு ஊழியக்காரத்தை பார்த்து இவ்வளோ விரை வச்சு சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை. அந்த பாசனை பார்த்த யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. போகவே இல்லையா? வீட்டில் ஒரு கொஞ்சம் தான் திருப்திப்படுத்தேமா இல்லை. இதை கேட்டால் அதை கேட்பாங்க, அதை கேட்டால் இதை கேட்பாங்க. இல்லையா? பிரச்சனை தான், வீட்டுக்கு வீடு வாசப்படுதான். எங்களுக்கு பிரச்சனை இல்லாத நடந்துமா அங்கதான். அல்லையா? அங்க அங்க இங்க போய் அங்க அப்பதான் நிம்மதி புரி. மற்றபடிக்கு போராட்டம் பிரச்சனை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நான் நீங்களும் அவருடைய கற்பனை கட்டுகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லையா? 8வது அதிகாரம், சாரி, சங்கீதம் 119:36 வாசிங்க. சங்கீதம் 119:36. சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாட்சிகளை சாரும்படி செய்யும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாட்சிகளை சாரும்படி செய்யும். இன்றைக்கு பொருளாசை நிமித்தம், பண ஆசை நிமித்தம், சொத்து பத்து ஆசை நிமித்தம் யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய திருச்சபைக்கு வராமல் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு இருந்தும் அவங்க இன்னொரு வேலையை எடுத்து நித்திரவுள்ள நேரமில்லாம் ஓடி உழைச்சு தேவனுடைய ஒரு நாளை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். தெரியுமா? பொருளாசை, பணம் தேவைதான். ஆனா வேறு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தோமா சொல்றார், இப்ப தேவா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டார். உண்மையா நான் சாட்சியா அவனை பற்றி சொல்லுவார். உண்மையா அந்த பிள்ளை 2 வேலை செய்து கொண்டிருந்தவர். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சேர்ச்சி வாழ்றதுக்காக ஒரு வேலை எழுதி விடும். நம்மளுக்கும் கையில விசா கிடைக்கல. தெரியுமா? தேவன் அபிமான் பிரியமான விஜயமே, அப்படி முக்கியம். இத்தனை வருஷமாச்சு, நான் கூட நம்ம வேலை செய்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்திருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கலாம். இதுவரை இலங்கையிலோ இந்தியாவிலோ பிராந்திலோ எந்த பாதையிலும் அவராடும் இல்லை, வேண்டவில்லை. எனக்கு அந்த எண்ணமும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. விளங்குதா? என்னுடைய காரியம், அமைப்புள்ள காரியம் எனக்கு தெரியாது. என்னுடைய காரியம் எனக்கு தேவனுக்கு உள்ள காரியம். அல்லையா? பண ஆசை எல்லாத்தையும் இன்னைக்கு பேரா இருக்குது. அல்லையா? எனக்கு அவரை எது சொல்றது, பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருண்டு பூமியில் ஆண்டவரை உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. வேதி சொல்ல நாம சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத கர்த்தரோடு உள்ள உறவு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லையா? அப்ப பணம் தேவை, பண ஆசை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை விட்டு கொடுத்துக்கு போவாங்க நடக்குது, வாசம் கொடுத்துக்கு போவாங்க நடக்குது, நைட் போயிட்டு போவாங்க நடக்குது. நான் அதை பற்றி நான் பைபிள் பண்ண இல்லை. ஓய்வு நாள் அதுல கை வைக்காதீங்க. அல்லையா? மற்ற கூட்டங்களை பற்றி நான் வைக்கல. அதான் அவங்களுடைய வசதிக்கு நீங்க செய்யுங்க. நீங்க வளர்ற வளர்ச்சி சொல்லாங்க. அதாவது கொஞ்சமா சாப்பிடுறவங்க கொஞ்சமா உடம்பு வைப்பான், கூட சாப்பிடுறவங்க கூட உடம்பு வைப்பான்.
அதை மாதிரி தான். அல்லது நாங்கள் இன்னும் நான் அதான் அடிக்க சொல்ல 7 நாள் கூட்டங்களுக்கு போய் தெரிஞ்சாங்க. என்னுடைய பாஸ்டர் கூட என்ன நிப்பாண்டவர் ஒரு நாள் நீ லீவ் எடுத்து. நான் அப்படி சொன்ன உங்களுக்கு யார் இருக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ ராசா நீங்க 2 நாள் வந்து கலைச்சு கொடுங்க. நீ ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து யாரை பார்த்து நான் சொல்லல சொல்லுங்க. சொல்லணும் சொல்ல வைக்கணும். பிரியமான தேவ ஜனமே இல்லையா, பணம் தேவை, பண ஆசை, அதில் கவனமாக இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கை கொள்வோம். அல்லையா, ஏன்னு சொன்னா இப்ப நாங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிறத என்னோட பிள்ளைகள் பார்க்குறாங்க. என்னோட பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லணும், ரட்சிப்பை பற்றி சொல்லணும். அல்லையா, இப்படியான ஆண்டுடைய காரியங்களை குறித்து நாங்கள் சொல்லுகிற வேளைகளை தான் அவர்களும் அதை கை கொள்வார்கள். 1 நாளாகவும் 19வது அதிகாரம் 1 நாளாகவும் 19வது அதிகாரம் 6 வாசிங்க. 1 நாளாகவும் 19வது அதிகாரம் 6 வாசிங்க. ஜோபாப் கண்டு பிடித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற இடத்தை அம்மன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிஷாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி கவனங்களுங்க, இங்க ஒரு யுத்தம் நடக்க போகிறது. தாவீது ராஜா தன் படைத்தலைவன்கிட்ட சொல்லிவிட்டான் ஜோபாப்கிட்ட இப்படி காரியம் சொல்லி. ஆனா ஜோபாப் என்ன செய்யறான்னு சொன்னா அங்க படைகளை அனுபவித்து அதுல ஒரு தளபதி தன்னுடைய சகோதரர் அல்லது சகோதரன் சொல்லி, அதாவது ஒரு பங்கை இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரின் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி 11 வாசிமா மற்ற ஜனத்தை ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிஷாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில், நான் உனக்கு துணை நிற்பேன், தைரியமாயிரு, நான் நம்முடைய ஜனத்துக்காகவும் தைரியமாயிரு, நான் நம்முடைய இடத்துக்காக நம் தேவனுடைய பட்டணங்களுக்காக திடம் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். யோசிச்சு பாருங்க, அப்ப யுத்தம் கர்த்தருடையது. ஆனா இங்க இந்த தளபதிகள் இவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் யுத்தத்தில் தோத்தா நீ எனக்கு உதவி செய், நீ தோத்தா நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி போட்டு அங்கு எதிரிகளோட யுத்தம் செய்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, சபை கர்த்தருடையது. அவன் சொல்லுங்க, சபை கர்த்தருடையது, ஜனங்கள் தேசம் கர்த்தருடையது. இங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய பட்டணங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம் சொல்லி தங்களை ஆயத்தப்படுத்தி படையை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, அல்லேலூயா. அப்படியாக நம்ம சபை வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். சபையாருக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டுகளாக இருக்கணும். எங்களுடைய சபையை பற்றி எங்களுடைய சபையாரை பற்றி மற்றொரு முறை சொல்ல குற்றம் சொல்ல நானும் நீங்களும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படி சொல்லுங்க, ஏன் சொன்ன என் சகோதரி என் சகோதரர் அப்படி அந்த கோணத்துல நான் பார்க்கணும் இல்லையா. அவங்களோட சேர்ந்து நாங்கள் அங்க கூத்தாடிக்க கூடாது, கும்மாளம் அடிக்க கூடாது. அல்லையா, ஜோபாப் செய்கிற காரியம் தன் சகோதரனை பார்த்து சொல்ற, நீ எனக்காக நான் உனக்காக. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். அவங்க சகோதரர்கள் தான், ஆனாலும் தேவனுக்குள்ள அவங்க வைராக்கியமா எங்களுடைய தேசம், எங்களுடைய பட்டணம், எங்கள் தேவன், எங்களுடைய ஜெபம் அமைச்சருங்க. அந்த ஒரு பாரம் எங்களுக்குள்ள வந்துடும் சொன்னா சபை கடகடன்னு வளர்ந்துடும். அமை சொல்லுங்க, கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் பார்த்து ஒருவர் சுமந்த பிரியமான ஜனமே,
இருக்கிறீங்களா? இல்லை, நீங்க மட்டுமா விசாரிக்கிறீங்க? நீங்கள் விசாரிக்கிறீங்க, சந்தோஷம் பார்த்து. அப்புறம் நீங்கள் விசாரிக்கிறீங்க. விசாரிக்கணும். மீசை சொல்ல மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிக்கல. விசாரிக்கணும், ஆத்மாக்களை விசாரிக்கணும். ஏன் வரையில, என்ன வரையில, என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது நெருக்கங்கள் இருக்கும், அதில் நாங்கள் விரைந்து செய்யப்படும். அப்பதான் சிற்ப காட்ட முடியும். இல்லைன்னு சொன்னா கை வீசம்மா, கை வீசு, கடைக்கு போவோம், கை வீசு, நான் மின் விட்டாரம் என்றால் கத்திரியை செய்வோம், போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ ஜனத்தோடலாம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் போய்கொண்டு இல்லை. ஆத்மாக்கள் தேடி ஓடணும். ஒரு ஆத்மா சபைக்கு விரைவியா விசாரிக்கணும். ஃபோன் பண்ணி கதைங்க, பேசுங்க. வேதி சொல்லுது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சில பேர் பையன் பேசினா பேசுவாங்க, ஏசுவாங்க, ஃபோன் எடுத்த கதை பிரச்சனை. இல்லை, பரவாயில்ல. என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவ்வளவுதான். ஏசப்பாவே சொல்லிட்டேன். என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்துற நீங்கள், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எங்களுக்கு பயம், போன் பண்ணி கதைச்சா பயம். பிரச்சனைக்கு வந்துடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்ற ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுங்களா, 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 ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுங்களா. என்ன வேதம் தான் படிப்பீங்க, காட்டுறோம் இல்லையா? கத்தருக்காக பிரியமான ஜனமே, கத்தருக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டணும்னு சொன்னா எங்களுடைய சபையை கத்தர் ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லையா? யாத்ரா விட்டு 25 வாசிங்க. யாத்ரா விட்டு 2 வருஷத்தோட முடிக்கிறது. யாத்ரா 28, யாத்ரா 8வது அதிகாரம் 25. யாத்ரா 8வது அதிகாரம் 25. இங்க தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்றார், பார்வன்ட்ட போய் என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி நீ போய் சொல்லுன்னு சொல்லி மோசேட்ட சொல்ற வேளையில அங்க பார்வன் சொல்றாங்க, ஓகே நீங்க போங்க, ஆனால் தூரத்துக்கு போகாதீங்க. சில அங்க நிபந்தனைகளை விதிக்கிற, அதிக தூரம் போக வேண்டாம்னு சொல்றான். 29 அதற்கு மோசே ஓகே இப்ப பார்த்தோம்னா முன்னுக்காங்க. அதற்கு 26 அதற்கு மோசே அப்படி செய்ய தராது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குது. அதாவது அங்க ஆண்டவர் சொல்ற, நீ ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் பலி செலுத்து, எனக்கு நான் காட்டுற இடத்துக்கு போ, விடுதலையாக்கி ஜனங்களை கூட்டிக்கிட்டு போ. ஆனா பாசம் தடுக்கிறாங்க. பிரியமான தேவ ஜனமே, நீ ஆலயத்துக்கு விளைக்கிற வேலையோட அவனுக்கு தடைகள் இருக்கும். போமே இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க சினிமாவுக்கு போங்க, கொண்டாடுறதுக்கு போங்க, பார்க்க போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, தடையும் இல்லை. ஆனா சேர்ச்சுக்கு கண்டு வழிபடுங்க, அப்பதான் பாம்பு படம் எடுக்கும், அப்பதான் பிசாசு சண்டைக்கு வாரமாய் நிற்கும். அல்லது அப்பதான் நினைக்கிறோம். அங்க ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவா, சேர்ச்சுக்கு போறதுக்காக தான் சிட்டியில இருந்தேன். வேறு யாரும் இல்லை, அங்க சண்டைக்கான படம் தான் பிரச்சனை. நீங்க போச்சுட்டாலும் அவன் சண்டை பிடிக்க மாட்டாங்க. சேர்ச்சுக்கு போறதுக்கு தான் வேலைக்கு போகாதுட்டு வா, அப்புறம் செட்டில சாஞ்சிருவா, நிதியா போட்டாங்க. என்ன ட்ரெயின் ஆகும். சேர்ச்சுக்கு போறதுக்காக லீவ் எடுத்து மனுஷன் நிற்கும், செட்டில சாஞ்சிடும், அப்படின்னு தெரியாது. அனு சொல்லுவா, குளிர் என்ன சொல்லுவா, குளிர் கஷ்டமா இருக்குவா. இப்ப வெயில், வெயில் கஷ்டம். பிரச்சனை என்னடா ஓகேன்னா அவர் ஓகே இல்லை, அவர் ஓகேன்னா ஓகே இல்லை. பிரச்சனை இல்லை, யார் சொன்னாலும் பிரச்சனை, அவன் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. நல்ல யோசிச்சு பாருங்க. வெயில் வந்தா பிரச்சனை, குளிர் வந்தா பிரச்சனை. ஒரு சகோதரி சொன்னா உங்களுக்கு டைம் செட் ஆகல, பாஸ் டைம் செட்டே ஆகாது. கொஞ்சம் பிரச்சனை செட் ஆகல, என்னென்ன டைம் செட் ஆகுது யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, டைம் செட் ஆகாது. எதுக்கு செட் ஆகணும்? கஷ்டம். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்ப நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன இங்க என்ன நான் இங்கே வந்து இங்கே போறோம். ஓகே, அப்ப என்ன சொன்னா ஆராதனைக்கு அந்த பாப்பம் தடையை கொண்டு வரோம். பிரியமானதுக்கு ஜனமே கவனமா இருங்க, இதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன 1-2 பேர் சொல்லுவாங்க, நம்ம பிரதராக தான் சொல்லுவாங்க,
எங்களுக்கு 6ஆம் மாதம்னா கொஞ்சம் கஷ்டம் பண்ணுவாங்க. இல்லை, அதை உண்மை சொல்றேன். எதுக்காக சொல்லல, என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் சனிக்கிழமைனாலே எனக்கு பிரச்சனை தான் தெரியுமா. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. சனிக்கிழமையே அது எனக்கு பெரிய யுத்த களமாக இருக்கும். ஆனால் கிருபியால நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து அதை மேற்கொள்றோம். சில காரியம் என்னுடைய வாழ்க்கையில சில காரியம் கடத்தான் செய்யும். ஆனால் சில பிரச்சனை ஒரு சில என்ன நாங்கள் அதை மன்னன் செய்யக்கூடாது, அதை நாங்கள் வாழ்நாள் கடைப்பிடிக்க கூடாது. ஓகே, முற்றுப்புள்ளி வைக்கணும். உபவாசம் இருந்து ஜெபித்து நாங்கள் ஜெயம் கொடுக்கணும். தேவன் சொல்ல 7 நாளும் நல்ல நாள் தான். சொல்லுவாங்க செவ்வாய் என்ன கண்ணில் செவ்வாய் கழுத்தா இருக்கும், என்ன நல்ல வியாழம் காலத்தில் இருக்கும், செவ்வாய் ஏதோ ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. வெள்ளிக்கிழமை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூனுக்குள்ளதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க. இப்ப வெளிநாடு இப்ப இந்தியாவில் இந்த அண்ணனாக்கள் என்ன கல்யாணம் வச்சவங்க புதன்கிழமை யோசிச்சு பாருங்க. இங்கே வைப்பாங்களா புதன்கிழமை? ஏன்னா சனி ஞாயிறு தான் ஆக்களுக்கு லீவு, காசு கொண்டு கூடுவாங்கன்ட்டு சனி ஞாயிறு தமிழாக்கள் அங்கதான் நான் நினைச்சேன். போய் இதெல்லாம் சித்த போய் பிரியமானதுக்கு ஜனமே கௌரவமாக இருக்க ஜனங்கள் ஏமாத்துவாங்க. நாளை காட்டி மாதத்தை காட்டி சாஸ்திரங்களை காட்டி ஏமாத்துவாங்க. வேதத்தை சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீ வேதத்தை கரைச்சு குடிச்சு நல்ல வேதத்தோட இருப்பாய்னா எந்த பிசாசும் முன்ன மயக்க முடியாது, உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. கவனமா இருங்க. அல்லையா, நான் முடிக்க போறேன். அப்ப என்ன, அங்க கடைகள் வந்த வழியிலும் தேவன் அவருடைய வழியில தன்னுடைய ஜனத்தை அழைத்து வந்து அவர் அதில் சொல்ற காரியம் என்ன, என்னை ஆராதிக்க ஜனங்களை அனுப்பிவிடும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் என்ன என்னத்துக்கு அவர் தன்னுடைய ஜனங்களை விட சொல்றார்? தன்னை ஆராதிக்கும்படியாக. தேவன் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களை துதியே. உண்மையா சொல்றார். நான் உங்கள்ட்ட கேட்ட நீங்க எத்தனை சொல்லி தெரியா, போய் நீங்க ஜெபிக்க இருந்தா நான் உண்மை அதிக நேரம் ஜெபிக்கிறவங்க பாட்டு புத்தகம் பாட்டு புத்தகம் எடுக்காம நான் சொல்லி பாட்டு படிப்பேன் தெரியுமா. இதுல பாட்டு குழுவார பார்த்தா எனக்கே ரத்த கண்ணீர் தெரியுமா. உண்மையான பாட்டுக்காக உங்களோட பாட்டு குழுக்கார பார்த்தா எனக்கே ரத்த கண்ணீர் தெரியுமா. பாவம் அது அதே இல்லாட்டிக்கு இப்படி இருந்து அங்க பார்க்கலாம். அப்பதான் யோசனை வீட்டிலேயே ஜெபம் இல்லை, ஆனந்த ஆரம்பத்துக்கு பழக்கம் இல்லை. இப்படித்தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு பாட்டு தெரியாது, பாதற்ற பாட்டு தெரியாது, பிரச்சனை இல்லை. இங்கேயே பார்த்துக்கணும். உண்மையான கவலையா இருக்கு. சொல்றேன் இல்லை, என்ன சொல்றேன், காகத்துக்கு நாடி குஞ்சு காகத்தை தன் குஞ்சு பொன் குஞ்சு தெரிஞ்ச பாட்டை பாடி தெரியாத பாட்டு ஆடல ரெண்டு ஆராதி பேஸ் பண்றோட அல்ல அவன் பேஸ் பண்றத நீ ஆராதி இது இஞ்சி முடிச்சு பார்க்க காரணம் நான் கண்ண முடிச்சு பார்த்தா இல்லை நிச்சயம் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு அதை கூட்டி கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறேன். இல்லை பேஸ் பாட்டு கொடுக்காம கட்டாய பாட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் பேஸ் பண்ணாலும் இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கணும். நான் அதை செய்யறேன். நான் போயிருந்தா 29 பாட்டு பாட்டு பார்க்க விளையா பாட்டா போறேன். எனக்கு மாட்டேன் அது அது பிரச்சனை இல்லை. சில சொல்லுவாங்க விளையாட்டாலும் எனக்கு மாட்டேன் கொஞ்சம் படிக்கணும். அதுக்கு இரண்டு இல்லை. ஆனாலும் என்ன ஒரு 4 பாட்டு தெரியாதா யோசி பண்றாங்க. எப்படி குரூப்ல போடுறாங்க ஒரு 2 பாட்டுடா பாடினா 2 பாட்டு பாடாம பரவாயில்லையா போமே இல்லையா. ஆராதனையில பிரியப்படுகிறவர் ஓசையுள்ள கைத்தாளத்தோட நடனத்தோட மியூசிக்கரிகளோட ஜோதிமன்ற தாவீது ராஜா எவ்வளவு மியூசிக்கரியோட தேவனை ஆராதிச்ச நடனத்தோட தம்புரோட மிரியா 90 வயது வெறும் கிழவி இஸ்ரவேல் ஜனங்களை 90 வயது கிழவி நடனத்தோட ஆராதிச்சு நடத்தி கொண்டு வரா மிரியா. யோசிச்சு பாருங்க, யார் நடனத்தோட ஆராதிகள் லேடிஸ் இருக்கிறீங்க? ஒரு தரம் இல்லை. கரப்பில் பக்கத்துல கருவலாக ஜெயிச்சு போய் பாருங்க எப்படி ஆராதனை செய்யறாங்க. காணிக்க விளைய நாங்கள் இந்த மாதிரி காணிக்க விளையில பாருங்க சும்மா சந்தோஷமா ஆடி 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 காணிக்க கொடுப்பாங்க. ஆசையா இருப்பாங்க. சொன்ன உண்மை சொன்னாங்க. தேவன் விரும்புகிற காரியம் பிரியமான தேவ ஜனமே. ஓய்வு நாளில் நாங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா சேர்த்து முடியும். நீங்க கதைங்க சிரிங்க செய்ய முடியுங்க அதை சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை. ஆராதிக்கிற வழியில ஆராதிங்க, வார்த்தைக்கு செவிக்கு சாய்க்கிற வழியில செவிக்கு சாய்ங்க, சௌரனோட பழகிற பழங்க அன்பா இருங்க. பரிசுத்த முத்தத்தோட இந்த ரூபா காடையில பரிசுத்த முத்தத்தோட ஒரு வாழ்த்துங்க அல்லடியா, பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள. ஓகே, ஒரு வசனத்தோட முடிக்கிறேன். ஜாத்ராம் 16:23 வாசிங்கப்பா. ஜாத்ராம் 16:23. ஜாத்ராம் 16:23 வாசிங்க. வாசிங்க. அதான் அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய
சுட வேண்டியதை விட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருப்பதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது நாரும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. பாருங்க, இது உங்களுக்கு தெரியும். மன்னா ஆண்டவர் வனத்திற்கு ஜனங்களுக்கு கொடுத்து பூசித்து கொண்டு வார அதையும் கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு உள்ளது இன்றைக்கு கொடுக்குங்க, நாளைக்கு உள்ளது நாளை. ஆனா சனிக்கிழமை என்ன செய்யறார்? அடுத்த நாளையும் சேர்த்து பொறுக்குங்கன்னு சொல்றாரு. உண்மை இல்லையா? ஆனாலும் பழுதாகிறார். எப்படி இருக்கு ஒரு அற்புதம்! யோசிச்சு பாருங்க. முதல் நாள் சில பேர் ஆசைப்பட்டு 2 நாளே செஞ்சு அழுகுவாங்க, ஆனா அது நாளுது. ஆனா கடைசி நாள் கர்த்தர் 7ஆம் நாள் நீங்கள் ஓய்ந்திருக்கணும் என்றதுக்காக அந்த நாள்ல இந்த வாசங்க தொடர்ந்து வாசங்க. பாருங்க, 7ஆம் நாள் ஆண்டு சொல்லும்போது அது இல்ல. ஏன்னா அவர் 6ஆம் நாளே கண்டிப்பாக கொடுத்துட்டார். வாசிங்க. என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாத விபிகள். ஆண்டவர் துக்கமாக கேட்கிறார், என்னுடைய கற்பனை கட்டளை கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, வேதனோட தேவன் நம்ம நோக்கி பார்க்கிறார், கேட்கிறார். சில பேர் கரவலாக்கள் ஊத்து மாதம் சேர்த்துக்கு பக்க சொல்லுவாங்க. தெரியுமா? யாருக்கு தெரியும்? கேள்விப்படுறீங்களா? இல்லையா? சரி, சில சேர்த்துக்காரன் ஊத்து மாதத்தில் விட்டுடுவாங்க கரவலாக. சில அதாவது அதுக்கு நான் போயிருக்கேன். சில நம்ம பிள்ளைகள் ஊத்து மாதம் ஜூலை மாதம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், நீங்க பக்கத்துக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சபைக்கு போங்க. விளங்குதா? நீங்க இலங்கைக்கோ இந்தியாக்கோ இங்கேயோ அங்கேயோ எங்க போனாலும் லீவு பிள்ளையோட குடும்பத்தோட பக்கத்துக்கு போகணும். மாட்டு கடைசி இல்லை, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா போகணும். ஆனாலும் ஓய்வு நாள்லே போய் நீங்க கொண்டாட டூர் பண்ண போகாதீங்க. அது பாவம். என்ன சொல்றீங்க? இவ்வளவு சிலவழிச்சு சுவிஸ் ஜெர்மன் அங்கே எல்லாம் போறீங்க, லண்டன்லாம் போறீங்க. ஆனா அந்த ஓய்வு நாள்ல அங்க பக்கத்துல ஏதாவது சபை இருக்கு. அட்லீஸ்ட் தமிழ் சபையில அடிக்கும், பிரெஞ்சு சபை, வேற சபை இருக்கும். சபை ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. மருத்துவத்துல அங்க உள்ளடி போடக்கூடாது. இந்த நாள் இந்த வருஷம் ஆள் இல்லையா? அதுல மிக ஜாக்கிரதையாக இருங்க. வாசிங்க வாசிங்க கூட்டத்தில் இருந்து வாசிங்க. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அர்ப்பணிக்கப்படினார். அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்ப 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறாரா? நான் சில ஆசிரியர் புத்தகம் படிப்பேன். பிரியமான தேவஜனம், இந்தியாவில் சில கடைக்காரர், அதாவது இங்க புத்தகம் அந்த ஆசிரியர் புத்தகம் படிக்கல, அந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் கூட்டு. ஞாயிற்றுக்கிழமை இங்க பார்த்தா சனி ஞாயிறு தான் லீவு. இலங்கையும் சரி, மற்ற இந்தியாவும் சரி, எங்க சனி ஞாயிறு தான் அங்க ஜாபம் ஓடும். ஆனா ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டினார்கள். ஆண்டவர் ரெட்டிப்பாக திங்கட்கிழமை எங்களுக்கு லாபத்தை தந்தார், ஜாபம் நடந்ததுன்னு சொல்லி அநேக முதலாளிமார் எழுதின புத்தகங்கள் நான் படித்திருக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இங்க பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு மனுஷன் பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாரும் பேசாம போகணும். அல்லையா? அப்ப ரெட்டிப்பாக ஆண்டவர் அங்க கொடுத்ததை பார்க்கிறோம். எத்தனை பேருடைய சாட்சி நான் பார்த்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இங்க வேதத்தில் அதைத்தான் நாங்க தேவாவியர் எழுதி வைத்திருக்கிறார். ரெட்டிப்பாக நாங்கள் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், பொருந்தனை செய்யணும். ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய நாள் ஆண்டவரே, இதுல நான் செத்தாலும் கை வைக்க மாட்டேன், இது எனக்கு 1000 யூரோ தந்தாலும் கை வைக்க மாட்டேன். சில பேருக்கு ஓய்வு நாள் கை வைக்கிறது அன்று டவுட் பே கொடுப்பாங்க, டவுட் சம்பளம் தெரியுமா? அதனால பண ஆசை எல்லாத்துக்குமே பேர கவனம், ஜாக்கிரதை. அதை வாசிங்க முடிப்போம். 7ஆம் நாளோ ஓகே. அப்படி ஜனங்கள்
ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, தேவனுக்கு பலி செலுத்துங்க. அல்லேலூயா. தசமா காணிக்க மட்டுமில்ல, துதி பலியில ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால நாங்கள் தேவனை துதிக்க, தேவன் என்னையும் உங்களையும் எங்கள் தாயும் கருவறைகளையும் உட்துதித்து அழைத்த தேவன். அல்லேலூயா. அவரை துதிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, நான் இன்றைய நாளில் சொல்றேன், நீங்க நன்றாக நல்ல பாடல்களை கெசட்டுகளை போட்டு கேளுங்க. விசேஷமாக பாடல் குழுவினர், வேசிப்பட்ட பிள்ளைகள் நல்ல ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. சபையார் எல்லாரும் ஏன் சொன்னா சங்கீதம் 149 சொல்லப்படுகிறது, குமார் வாலிபரை கண்ணீர்களே, மிருகங்களே, சகல பறவைகளே, ஊர் பிராணிகளே சொல்லப்படுகிறது. எல்லாரும் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் மழை விழிப்போமா? எல்லாரும் மழை விழிப்போம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். பொருந்தனை செய்வோம். முக்கியமாக அந்நாளை போல நாங்கள் பொருந்தனை செய்வோம். ஆண்டவரே ஓய்வு நாள், என்னதான் எனக்கு வந்தாலும் ஆண்டவரே, யார் என்ன எந்த அழைப்பு தந்தாலும் ஆண்டவரே, அப்பதான் மாமன் கல்யாணம் காட்டணும், மச்சா கல்யாணம் காட்டணும், சின்னம்மா பெரியம்மா சொல்லுவாங்க, நீங்க தான் தொட்டப்பா, நீங்க தான் தொட்டம்மா, நீங்க தான் முறமாமன் முறமாமி, அப்பதான் சொந்த பந்தங்கள் எல்லாம் அழைப்பு. ஆண்டுகளுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இங்க எக்கச்சக்கமான சொந்த பந்தக்காரர் இருக்கிறாங்க. ஒரு தினம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசல் பக்கம் வந்ததும் இல்லை, ஒரு அழைச்சல் காட்டு கொண்டு வந்ததும் இல்லை. அவங்கள தெரியவங்களை திரவ மாட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய உறவு எல்லாம் சேர்ச்சி சபைகள் மட்டத்திலேயே இருக்கிறது. அதோடைய நான் போன வாரம் கூட ஒரு சபை ஊழியத்து கல்யாணத்துக்கு போய் வந்தார். அல்லேலூயா. எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுப்போம், பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே ஓய்வு நாள் உம்முடைய நாள். தேவன் முதலாவது சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி என் ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. இந்த இடத்துல தூர இடத்துல எல்லாம் வந்து தேவன் அறிவார். பிரியமான தேவஜனமே, உன் பிரியாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நன்றி சொல்லுவோம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல இவ்வளோ தடைகள் வந்தவையா, எல்லா தடைகள் நீக்கி என்னை அழைப்புடன் சேர்த்தீங்களே, பரிசுத்த ஆவியான தேவனே நன்றி 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 அப்பா. வாய்ப்பிலிருந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி சொல்லுங்க. உற்சாகமாக அல்லேலூயா. இது கர்த்தருடைய இது கர்த்தருடைய அவர் உங்களை பிரித்தெடுத்து அழைத்தனார். அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. ஓ ரபை சந்தர லபந்தர பந்தர. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. மாறநாதனே நன்றி, மனமகிழ்ச்சி தேவனே. அல்லேலூயா. 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 நன்றி அப்பா.
கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக